கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எச்சரிப்புகள் தேவனுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும், தெய்வ பக்திக்கு நேராய் வழிநடத்தும் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எச்சரிப்பு தேவ பக்திக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு எச்சரிப்பு வரும்பொழுது எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிப்பு வந்து நம்ம கவனக்குறைவா இருந்தா என்னாகும்? பிரச்சனையில போய் சிக்கிக்கொள்ள வேண்டும். நம்ம ரோட்ல நடந்து போகும் பொழுது எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு போட்டு டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எதுக்கு அந்த படத்தோட போடுறாங்கன்னா, படிக்க தெரியாதவர்களும் அதை பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் அது போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு யாரோ போட்டுட்டு போறாங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கவனக்குறைவாக செயல்பட்டால் என்ன ஆயிடுவோம்? அந்த எலும்பு கூட ஆயிடுவோம். அதனால அதெல்லாம் எச்சரிப்புகள் நமக்கு. அதே போல சில வீடுகளுக்கு போகும் பொழுது முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை என்று சொல்லி. எந்த நாய் நம்மளை கடிச்சிருது அப்படின்னு நினைச்சிட்டு போனா என்ன ஆகும்? நான் எத்தனை நாயை பார்த்துருக்கிறேன், இந்த நாய் என்ன பண்ண போகுதுன்னு போனா என்ன ஆகும்? நாய் கடிச்சு வச்சிரும். அது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறது. கார்டன்ல அங்கங்க போடும்போது பூக்களை பறிக்காதேன்னு போட்டிருப்பான். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பறிச்சு என்ன ஆகும்? ஃபைன் பண்ணிடுவாங்க. நோ பார்க்கிங்னு போட்டிருப்பாங்க. இல்லை நான் அப்படிதான் என் காரை கொண்டு போய் நிறுத்தின என்ன ஆகும்? இப்பெல்லாம் போலீஸ்காரங்க கையில் என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. போட்டோ பிடிச்சி அப்படியே ஃபைன் போட்டுருவாங்க. நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் தெரியுங்களா? ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஏதாவது ஒரு வேலையாக போகும்பொழுது தான் நம்ம வண்டிக்கு ஃபைன் இருக்கிறது தெரியும். அந்த ஃபைன் கட்டாமல் ஒரு வேலையும் ஆகாது. அதனால பண்டிகை காலங்களில் கடை வீதிக்கு அங்கெங்கே போறவங்க கண்ட பக்கம் வண்டியை நிறுத்தின என்ன ஆகும்? ஃபைன் போட்டுருவாங்க. அதே போல் ஒன் வேன் இருக்கு. நான் இப்படிதான் இல்லை போவேன், மாற்று பாதையில் போவேன், என்னை யார் கேட்க போறா அப்படின்னா என்ன ஆகும்? போலீஸ்காரங்க வண்டியை பிடிச்சி சீஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆக எச்சரிப்பு நம்மை என்ன செய்யும்? அநேக விஷயங்களில் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும். ஆக இங்கே நாம் படிக்கிறோம், நோவா தேவ எச்சரிப்பை பெற்றான். என்ன எச்சரிப்பு? மழை வரப்போகிறது. அதுவரைக்கும் பூமியில மழை பெய்யவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையினால் ஜலப்பிரளயத்தினால் உலகத்தை அழிக்க போறேன், எல்லா ஜீவ சுவாசிகளையும் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறாருங்க? அவர் பயபக்தி உள்ளவர் ஆகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரணுங்க? பயபக்தி உண்டாக வேண்டும். இங்க என்ன படிக்கிறோம்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேளையை உண்டு பண்ணினான். போதும் என்ன வாசிக்கிறோம்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, அவன் குடும்பம் பாதுகாப்பதற்கு. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? நீ பேழையை உண்டாக்கு, அதுக்கப்புறம் என்ன செய்? நீ போய் ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லுனர். அப்ப அந்த வார்த்தையை கேட்டு நோவா என்ன செய்யறார்? முதல்ல தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், தன் மனைவி தன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்ன செஞ்சான்? பேழையை உண்டு பண்ணினான். அப்படியானால் தேவ பிள்ளையே, அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் நம்முடைய குடும்பத்துக்காக முதல் கான்சென்ட்ரேட் பண்ணும். என் கணவன் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும், என் மனைவி ரட்சிப்புக்குள்ள இருக்கணும், என் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள இருக்கணும், என் குடும்பம் பரலோகத்துக்கு வரணும். அழிவு வரப்போகிறது, அந்த அழிவிலும் தப்பிக்கணும். இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. பைபிள்ல படிக்கிறோம், பேதுரு நிருபத்துல 2 பேதுருல படிக்கிறோம், முற்காலத்தில் இருந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது, இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது.
ஆமென். நோவா காலத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார். அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு சொன்ன, இனி ஜலத்தினால் நான் ஜனங்களை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆனால் இப்ப இருக்கிற இந்த பூமியானது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. ஆண்டவர் ஒரு அழிவுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பை கேட்டு திருந்தலன்னா தான் அழிவு. ஆண்டவர் என்ன செய்றார்? இஸ் a God of chances. நிறைய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விட்டால் அழிவுகளிலிருந்து என்ன செய்யலாம்? தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் எச்சரிக்கிறார், சில தருணங்களை கொடுக்கிறார். அதுலயும் கீழ்ப்படியலனா தான் என்ன வரும்? அழிவு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது எகிப்துல வாதைகள் வரப்போகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு கல்மழை நான் அனுப்ப போகிறேன். இந்த கல்மழை அனுப்ப போகிறேன்ற சத்தம் கேட்டும் இந்த கல்மழை என்ன பண்ணிர போகுதுன்னு சொல்லி வேலைக்காரனையும் ஆடு மாடுகளையும் வெளியே விட்டுருந்தாங்க சிலர். அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு வேலைக்காரர்களையும் ஆடு மாடு வெளியே வைக்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எச்சரிப்பை கேட்டு என்ன பண்ணிருதுன்னு பார்க்கலான்னு நினைச்சு அந்த வார்த்தை கீழ்ப்படியாம அலட்சியம் படுத்தினான். பாத்தீங்களா? அவனுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் எல்லாம் கல்மழையினால் மாண்டு போயின. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அழிவுக்கு முன்பதாக என்ன செய்றாருங்க? ஒரு தருணத்தை கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் கூட வார்னிங் கொடுக்கிறார். அந்த வார்னிங்கை கேட்டு நம்ம திருந்திட்டா நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். அந்த வார்னிங்கை கேட்டு நம்ம இப்படி இருந்தா என்ன ஆகும்? டாக்டர் சொல்றாரு, ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் பார்க்கறோம், நெஞ்சு வலிக்குது அல்லது குடல் எரிச்சலா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்க. டாக்டர் சொல்றாரு, தம்பி ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்கா? இனி குடிச்சா தாங்காது அப்படின்றாரு. ஆல்கஹால் பழக்கம் இருக்கா? இனி குடிச்சா தாங்காதுன்றார். பிரஷர் இருக்கா? அதிகமா எண்ணெய் பதார்த்தங்களை விட்டுருங்க, கொழுப்பு பதார்த்தங்கள் எடுக்காதீங்கன்றாரு. அதை கேட்டும் இல்ல நான் அப்படிதான் போய் குடிப்பேன், அப்படிதான் எடுப்பேன்னு என்ன ஆகும் சொல்லுங்க? அப்பத்திக்கு நல்லா இருக்கும். ஆனா 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் ஆகும்போது என்ன ஆகும்? டாக்டர்கிட்ட போனா சொல்லிடுவாரு, இனி என்னால் இதை காப்பாற்ற எந்த ட்ரீட்மெண்ட்டும். அதுக்கப்புறம் ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, சபையில சொல்லி ஜெபம் பண்ணுங்க, போன்ல எங்கெல்லாம் பிரேயர் லைன் இருக்கு அங்கெல்லாம் கூப்பிடுறது. இருக்கீங்களா? இப்ப தேவ பிள்ளையே ஆண்டவர் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது இப்படிதான், வலை போடும் போதே மாட்டி உள்ள வந்துடணும். ஆண்டவர் கடல்ல என்ன செய்யறார்? வலை வீசுறார். ஜனங்களுக்கு மத்தியில வலை வீசுறார். அந்த ஆண்டவருடைய வலைக்குள்ள மாட்டியாச்சுன்னா மீன் என்ன செய்யும்? கிளியாம வந்துடும். ஆனா தூண்டில் போட்டார்னா என்ன ஆகும்? மூக்கு முகரையெல்லாம் கிழிஞ்சுதான் வரும். புரியுதா? மயிலேங்கும் போது இறகு போட்டுருச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி என்ன செய்யணும்? குச்சி எடுத்து 2 வெளுத்தாதான். ஆண்டவர் வாங்கும் போதே ஆடு வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கும், இல்லாட்டி காலை உடைச்சுதான் கொண்டு வருவார். கால் உடைஞ்சு உள்ள வரணுமா இல்ல உடையாமையே வந்துடணுமா? யோசிச்சு பாருங்க. இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் எச்சரிப்பு கூட. அக்காலத்தில் இருந்த ஜலம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. அதாவது நோவா என்ன செஞ்சாரு? அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன் குடும்பத்தை ரட்சிக்கணும், எப்படியாவது அழிவில் என்ன செய்யணும்? நான் காப்பாற்றப்பட வேண்டும். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது.
சரிங்களா? அப்போ இருந்த பூமியானது தண்ணீரின், அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அந்த நோவா காலத்துக்கு பிற்பாடு வாழ்ந்த நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? மலை எல்லாம் அப்பதான் உருவாச்சான். தண்ணியில் என்ன செய்யுது? பாறைகள் எல்லாம் அதிகமா அடிச்சுட்டு வந்து மலைகள், குன்றுகள் எல்லாம் நிறைய. அதுக்கு முன்னாடி மலைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மலைகள் உருவானது. அடுத்தது என்ன ஆச்சா பாருங்க, அந்த மலை இடுக்குகளில் எல்லாம் மனித எலும்புகள் காணப்பட்டுச்சான், விலங்குகளுடைய எலும்புகள் காணப்பட்டுச்சான். இதெல்லாம் தான் அந்த நோவா காலத்துல உண்டான வெள்ளத்துக்கான ஆதாரங்கள். மரங்கள் எல்லாம் அடிச்சு வேரோட பிடுங்கி நிலத்துக்குள்ள புதஞ்சு அத போல நிலக்கரியாக நமக்கு கிடைக்கிறது. இருக்கீங்களா? நிலக்கரி எப்படி வந்துச்சு? பாடத்துல படிச்சிருப்பீங்களா? எல்லாம் நிலத்துக்கடியில போய் மக்கி, அதான் நிலக்கரி. இதெல்லாம் நோவா காலத்தில் உண்டான வெள்ளத்துக்கான அடையாளங்கள். ஆக தேவ பிள்ளை, அந்த காலத்துல இருந்த பூமியை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தண்ணீரினால அழித்தார், ஜலத்தினால அழித்தார். ஆனா இப்பொழுது இருக்கிற இந்த பூமியோ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நோவாக்கு அந்த எச்சரிப்பு வந்த உடனே ஆண்டவர் அழிக்கல. சரித்திரங்கள் சொல்லுகிற 120 வருஷம் ஆண்டவர் பொறுமையா இருந்தார். எத்தனை வருஷம்? 120. அவன் கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை செய்வதற்கு 120 வருடம் ஆனது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இப்ப இருக்கிற இந்த பூமியை ஆண்டவர் அக்கினிக்கிரையாக அழிப்பதற்கு 2000 வருடங்களுக்கு மேலாக என்ன செய்றார்? அவர் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த அக்கினிக்கிரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வீடுகள் எடுத்துக்கொள்ளுவோமே, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே எரியக்கூடிய பொருள் தான். எரியாத பொருள் ஏதாவது இருக்கா? வெந்து போகாத பொருள் ஏதாவது இருக்கா? இல்ல. பாருங்க, அந்த தீபாவளி அன்று இரவுல எனக்கு தம்பி டேனியல் ஒரு ஃபோன் பண்ணார். என்ன ஃபோன் பண்ணார்னா, அந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல சாமியானா, ஸ்பீக்கர்ஸு, சேரு, டேபிள், பாத்திர பண்டங்கள் எல்லாம் சமைப்பதற்கு ஒரு சகோதரன் வந்து நமக்கு எல்லாம் அவருடைய பந்தல் சாமானங்களை நமக்கு கொடுப்பார், வாடகை கொடுப்பார். அந்த மனுஷன்ட்டு என்ன ஒரு நல்ல குணம்னா, வாடகை எவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க கேட்கவே மாட்டார். கொடுங்க, நீங்க கொடுக்கறத கொடுங்க ஐயா அப்படின்றவர். நல்ல ஒரு சகோதரன். அப்போ அவருடைய அந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா, குடோன்ல ஏறக்குறைய ஒரு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வச்சிருந்தார். எத்தனை லட்சங்க? 80 லட்சம். எப்படி அது வந்து ஃபயர் ஆனதுன்னு தெரியல. ஒருவேளை பட்டாசு வச்சதுனால நெருப்பு கங்குகள் பட்டு அது தீ பிடிச்சிருச்சா, அல்லது வயர் வெந்து அது வந்து எரிஞ்சுதான்னு தெரியல. அது எல்லாம் டோட்டலா எல்லாம் எரிஞ்சு போச்சு. அதுல 2 ஆட்டோ, 2 2 வீலர், அது மாத்திரமல்ல கேஸ் சிலிண்டர் ஒரு 6-7 சிலிண்டர், மற்றும் நிறைய ஸ்பீக்கர் பாக்ஸ், நிறைய ஆம்பிளிஃபயர், நிறைய சேர்கள், டேபிள் எல்லாமே வெந்து போச்சு. நான் வந்து அடுத்த நாள் நம்ம சகோதரன் இம்மானுவேலை அழைச்சிட்டு நான் போனேன். அங்கே போய் பார்த்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஜெபிப்பதற்காக. அங்கே போய் பார்க்கும்பொழுது டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 5000 சதுரடியில் போட்டிருப்பார் அந்த டென்ட்டு. எல்லாம் எரிஞ்சு ஒரு பொருள் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் யோசிச்சேன், ஆண்டவர் கடைசியில் இந்த பூமி அழிப்புன்னு சொல்லியிருக்கிறார் அக்னியினால. அப்ப அக்னி அனுப்பும் பொழுது எப்பேற்பட்ட பொருள் என்ன செய்யும்? எரிஞ்சு போகும், எரிஞ்சு போகும். ஆக தேவன் என்ன செய்யறாரு? ஒரு வார்னிங் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த இப்பொழுது பார்க்கிற இந்த பூமியானது அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதாவது இந்த நாட்கள்ல நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா?
தெருவில் பைப் பதிச்சிருப்பாங்க. அந்த பைப்புல இருந்து சின்ன குழாய்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல கேஸ் கனெக்ஷன் கொடுக்க போறாங்க. கேஸ் வந்து நிலத்துக்கடியில கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்வாங்க, கனெக்ஷன். அதுக்கு வந்து மீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த மீட்டர்ல என்ன செய்வாங்க, ரீடிங் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கட்டுற மாதிரி வரும். சிலிண்டர் சிஸ்டம் எல்லாம் மாறிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படி கேஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல பத்துச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கீங்களா? அது எந்த பாகிஸ்தான் வழியா இந்தியா கொண்டுட்டு வராங்களாம். வெளிநாடுகள் இருந்து கேஸ் எப்படி கொண்டு வராங்க? வெளிநாடுகள் வழியா கொண்டு வராங்க. அங்க ஏதாவது ஒண்ணுன்னா கூட என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. எப்ப அது நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வேலையில தான் இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் வரும் பொழுது நாம் பயபக்தி உள்ளவர்களாகி எப்படியாவது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அந்த பேழை, அதாவது அந்த அழிவு வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பார்த்து நீங்கள் பேழைக்குள்ள பிரவேசியுங்கள். பேழைக்குள்ள பிரவேசிங்க. அவன் பிரவேசத்துக்கு அப்புறம் தான் அழிவு வந்துச்சு. அதே மாதிரி கர்த்தருக்காக வாழ்ந்து பயபக்தி உள்ளவர்களா இருக்கிற குடும்பங்கள் அழிவுக்கு முன்பதாக பாதுகாக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது அக்கினிக்கிரையாக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நாளுக்கு முன்பதாகவே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் பயபக்தி உள்ளவர்களாகி எல்லா வேண்டாத வழிகளையும் விட்டு திருந்தி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தை நாம் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 7:7. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவனுடைய குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தின நோவாவும் அவன் மனைவியும் அவன் 3 குமாரரும் அவன் குமாரருடைய மனைவிகளும் ஆக மொத்தம் 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அதனாலே அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளை, அந்த நாட்கள்ல நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டாக்கினான். சர்ச்சுக்கு வாங்கன்றோம், யாருக்காக வரணும்? போகலன்னா பாஸ்டர் கேட்பாரு, பாஸ்டர் அம்மா கேட்பாங்களே அப்படின்றதுக்காக வரக்கூடாது. எதுக்காக வரணும்? என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள வரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக இன்னைக்கு சம்பாதிக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? குடும்பத்துக்காக. ஒரு பொருட்களை வாங்கிட்டு வரோம், எதுக்காக? குடும்பத்துக்காக. குடும்பம்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றமே ஒழிய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்யல, கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. என் பிள்ளை இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துச்சா, இன்னைக்கு வசனத்தை படிச்சுதா, இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுச்சா, என் பிள்ளை இன்னைக்கு ஒழுக்கமா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, எங்க போறாங்க எங்க வராங்கன்றத என்ன செய்யணும்? பெற்றோர் கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க, 8வது படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? கர்ப்பமாயிடுறாங்க, குடிக்கு அடிமையாயிடுறாங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிடுறாங்க, ஓரின சேர்க்கைக்கு அடிமையாயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டும் திரும்பாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்க? அக்கினிக்கு தான் போகும். 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடலிலே பங்கடைவார்கள். இந்த வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும். ஆமென். ஒருவேளை எனக்கு இந்த தெரியாதுன்னு சொன்ன இந்த கல்லுகள் எல்லாம் சாட்சி சொல்லும். இந்த செய்தியை கொடுக்கும் போது இந்த ஆள் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, இது இப்ப பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லும்.
இருக்கீங்களா? இது கஷ்டமான காரியம் அல்ல. ஏதோ வேப்பங்காயை அரைச்சு முழுங்குங்கன்னு சொல்ல, அதே ஒரு மருத்துவர் குடிச்சா அதையும் அரைச்சு முழுங்குறோம் இல்லையா? ஆக தேவ பிள்ளையே, தம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் குடும்பம் பாதுகாப்பு. குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் சிதறி கொண்டிருக்கிறது. பேப்பர்ல பாருங்க, நியூஸ்ல கேளுங்க, பெரிய பெரிய செல்வாக்குள்ளவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அறிவு பெருத்தவர்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு உடைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கு. ஆக நம்முடைய குடும்பம் எப்படியாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். குடும்பமா பரலோகத்துக்கு போகணும்ன்ற எண்ணம் முதல்ல என்ன செய்யணும்? நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. இத பூமியில ஒண்ணு கொண்டு வரல, ஒண்ணு கொண்டுட்டு போறதில்ல. சரிங்களா? ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கையை பயன்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்ந்து, நான் கேட்கிறேன், ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கோம்? இந்த காரியம் நான் கர்த்தருக்காக செஞ்சேன். எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை நாள் திறப்புல நின்று கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் ஜனங்களுக்காக, எத்தனை நாள் பரிசுத்த வாழ்க்கைக்காக கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணுன்றக்காக கண்ணீர் வடிச்சிருக்கோமா? எதுக்காக ஜெபிக்கிறேன்? என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு கடனை கிடைக்கணும், எனக்கு நகை வேணும், எனக்கு ஒரு வண்டி வேணும், செல்வேன், இதுக்குதான் அழுகிறேமே ஒழிய, தேவ பிள்ளைய உலக துக்கம் வேதனையை கொண்டு வரும், ஆவிக்குரிய துக்கம் பரிசுத்தத்தை கொண்டு வரும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு துக்கம் வரணும். ஐயோ, நான் இன்னும் திருந்தாம இருக்கிறேனே, நான் இன்னும் பரிசுத்தப்படாம இருக்கிறேன், நான் இன்னும் நல்வழிப்படாம இருக்கிறேனே, அந்த துக்கம் ஒவ்வொருவருக்குள்ள வரணுங்க. ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நோவா, அதுக்கு முன்னாடியே அவர் பெரிய தேவ மனிதர், நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மனசு கஷ்டப்படுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனஸ்தாபப்பட்டாரு? செய்கைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு, மனுஷனுடைய நினைவுகள், செயல்கள், செய்கைகள் எல்லாம் பொல்லாததே என்று தேவன் கண்டார். ஆனா அப்படி அவர் பார்த்த அந்த நாட்கள்ல ஒருவன் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் யாருங்க? நோவா. அப்ப ஜனங்களை பார்க்கல, யார பார்த்தான்? கர்த்தரை பார்த்தான். இன்னைக்கு நாம யார பார்க்கிறோம்? ஜனங்களை பார்க்கிறோம். இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்க கூடாது? இதுதான் நம்ம கேட்கிறோம் இல்லையா? இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, மற்றவர்களை பார்க்க நாம் அழைக்கப்படல, நாம் யார பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தரை பார்க்கும் பொழுது இடற மாட்டோம், மனுஷரை பார்த்தா இடறி போயிடுவோம். ஆக மனுஷரை பார்க்காதீங்க, யார பாருங்க? கர்த்தரை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களேன். நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாய் இருந்தது. ஏன் அப்படின்னா என்ன செஞ்சாங்களாம்? ஜனங்கள் அக்கிரமத்துல, மிகுதியில, அக்கிரமத்தின் மேல அக்கிரமம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பாவத்தின் மிகுதி அக்கிரமம், ஒவ்வொரு நாளும் அக்கிரமம், ஒவ்வொரு நாளும் பாவம், ஒவ்வொரு நாளும் தீய செயல்கள், நல்வழியே அங்க நல்ல வார்த்தைக்கு இடம் இல்லை. சில பேர் வாயை திறந்தா எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை தான், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை மதிக்காத வார்த்தை தான், எப்ப பார்த்தாலும் தீமையான வார்த்தைகள் தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மனஸ்தாபப்பட்டார். God was grieved because he created man. அவருடைய இருதயம் விசனப்பட்டதான். இருதயம் விசனம், அதாவது வேத பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, அவருடைய இருதயத்துல ரத்த கசிவு ஏற்பட்டதுன்றாங்க. ரத்த கசிவு. எப்ப இருதயத்துல ரத்தம் வடியும், எப்ப ரத்த கசிவு வரும்? அதனால தாங்க முடியாத பொழுது என்ன ஆகும்? ரத்தம் கசியும். அந்த மாதிரி மனுஷனை நினைக்கும் பொழுது என்னாச்சா? அவருக்கு இருதயமே வலிக்குதுங்க. சில பிள்ளைகளை நினைக்கும் பொழுது பெற்றோருக்கு இருதயம் வலிக்குது. சில விசுவாசிகள் நினைக்கும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு இருதயம்
வலிக்குது. ஐயோ, எத்தனை ஜெபம், எத்தனை வார்த்தை, எத்தனை சத்தியம், எத்தனை ஆலோசனைகள், இன்னும் கேட்காம இருக்கிறாங்களே, இன்னும் திருந்தாம இருக்கிறாங்களே, வலி. அந்த மாதிரி ஆண்டவருடைய இருதயம் என்ன செஞ்சுதான்? வலித்தது. காரணம் என்ன? ஏன் இந்த மனிதனை படைத்தேனோ என்ற அவருடைய இருதயம் வலித்தது. அந்த இருதயம் வலிச்சதுனாலதான் ஆண்டவர் இனி என்னால் இவனோடு போராட முடியாது. How far I can struggle with this people? How far I can take this pain in my heart? ஆண்டவருக்கே பொறுக்க முடியலைங்க. அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்களை ஆண்டவருக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதுல நாம் இன்னும் நல்லா படிக்கிறோம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை படிங்களே. Genesis chapter 6 verse 11 and 12 படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வழியைத்தான் நான் அப்படி சொல்றேன், வாழ்க்கைன்ட்டு. இருக்கீங்களா? ஆண்டவர் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டு இருந்தது. இப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது பார்த்தா சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நீங்க திடீர்னு வந்து பார்க்கும் பொழுது சேரெல்லாம் போடாம எல்லாம் களைஞ்சு கிடக்குது, லைட் எல்லாம் உடஞ்சு கிடக்குது, ஃபேன் எல்லாம் தொங்கிட்டு கிடக்குதுன்னு எப்படி இருக்கும்? டிஸ்ஆர்டரா இருக்கும். அந்த மாதிரி பூமியை பார்த்தார், அது சீர்கெட்ட. அதுனா பூமி சீர்கெடல, மனுஷ சீர்கெட்டான். என்னாச்சுங்க? மனுஷன் சீர்கெட்டு போய்விட்டான். அது கொடுமையினால் நிறைந்திருந்தது. எப்படியா? கொடுமை. பூமியில கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கிறது யோசிச்சு பாருங்க. நிறைய பாவம், விபச்சார, வேசித்தன பாவம். பேப்பர்கள்ல, நியூஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது மனைவியோட ஐக்கியமா இருக்கிறான், மாமியாரோட ஐக்கியமா இருக்கிறான், மனைவியோட தங்கச்சியோட ஐக்கியமா இருக்கிறான், பெத்த பிள்ளையோட ஐக்கியமா இருக்கிறான், தாத்தாவா இருக்கிறவன் பேத்தியும் விடுறதில்ல. கொடுமை. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. முதலாளியா இருக்கிறாங்க, வேலைக்காரங்களா வர பெண்களை விடுறதில்ல. கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கும் அவனவன் தன் தன் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறான், வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். குடிக்கிறது, வெறிக்கிறது, விபச்சாரம் பண்றது, ஊர் சுத்துறது, அடங்காம இருக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது, தலைவிரித்தான் கோலமாக வாழுகிறது எல்லாம் பார்க்கும் பொழுது God was grieved that he created man. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். ஆக தேவ பிள்ளையே, எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் உலகமானது போய்கொண்டிருந்தது. ஆனால் அந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்றால், அதாவது 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை படிங்களே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அப்ப அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? தங்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தாங்க. கொடுமை செய்கிறவங்களா இருந்தாங்க, அக்கிரமம் நிறைந்தவங்களா இருந்தாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதருக்குள்ளே ஒருவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு இருக்கிற
பூமி எப்படி இருக்குங்க? அநியாயம், அக்கிரமம், திருட்டு, பெரட்டு, உருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லா சம்பவங்களும் நிறைந்து இருக்கிறது. ஆக இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும்? நீதிமானும் உத்தமர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுமாய் நாம் வாழும் பொழுது அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். இந்த மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆக உலகத்தை பார்க்காமல் இயேசுவை பார்த்து அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படியாக நாம் நடக்க வேண்டும். நோவா என்ன செஞ்சார்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Noah walked with God. He had fellowship with God. Hallelujah. ஆக அந்த காரியம் தான் நோவாவை பாதுகாத்தது. ஆகவே இந்த நாட்கள் என்ன செய்யணும்? நாம் யாரோடு சஞ்சரிக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும். இதெல்லாம் எங்க நோவா கற்றுக்கொண்டார் என்றால், நோவாவுடைய தாத்தாவுக்கு தாத்தா. நோவாவுடைய அப்பா பேர் என்ன? லாமேக்கு. லாமேக்குடைய அப்பா பேர் என்ன? மெத்துசுலா. மெத்துசுலாவுடைய அப்பா பேர் என்ன? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, 65 வயசா இருக்கும் பொழுது மெத்துசுலாவை பெற்று அதற்கப்புறம் 300 வருஷம் அநேக குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவருடைய தாத்தாவுக்கு அப்பாவுடைய பழக்கம். ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம் என்னாச்சுங்க? யாருக்குள்ள வந்துச்சு? நோவாவுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு எப்ப பிள்ளைங்க பிறந்தாங்களாம்? நோவாவுக்கு 500 வயது ஆகும் பொழுது. எத்தனை வயசுங்க? 500 வயசு ஆகும் பொழுது. இன்னைக்கு எப்ப பிள்ளைங்க பிறக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ திருமணத்துல கூட நோவா என்ன செஞ்சாரு? பொறுமையாக இருந்தார். ஆக தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க பெற்றோருடைய ஆலோசனையின்படி நடங்க, காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கண் கண்டது காட்சின்னு சொல்லி போனீங்க, போச்சு. குரங்கையில பூமாலை கிடைச்ச மாதிரி ஆயிரும் வாழ்க்கை. இருக்கீங்களா? கண்ணுக்கு நல்லா தெரியும், அழகா தெரியும், இங்க போன வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். லோத்து பார்த்தான் சோதம் குமாரா எப்படி இருந்துச்சு? பசுமையா இருந்துச்சான், தேவ தோட்டத்தை போல் இருந்துச்சான், எகிப்தை போல் இருந்துதான். ஆனா அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விபச்சாரக்காரன். அந்த பழக்கம் தான் யாருக்குள்ள வந்துச்சு? லோத்துவின் பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. அதனால என்ன? சோதம் குமாரா கவிழ்க்கப்பட்டு போச்சு. அந்த லோத்தின் சந்ததி அருவருக்கப்பட்ட சந்ததியா போச்சு. லோத்தின் மனைவி உப்பு தூணா மாறிட்டா. காரணம் என்ன? அவன் கண்ணின் காட்சியில நடந்தான். ஆக தேவ பிள்ளையே, உன் வாலிபத்தை காத்துக்கொள், உன் ஒழுக்கத்தை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆக எப்படியாவது எங்க போகணும்? பரலோகம். அதுக்கு தான் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள். என்னடா வார வாரம் இப்படியே சத்தியம் சொல்றாரு? இல்லைங்க, ஆண்டவர் கொடுத்த கிருபையே தான். எப்படியாவது பரலோகம் போகணும். அல்லேலூயா. பிஸ்கட் போட்டு நாய் பிடிக்கிறது ஈஸி, ஆனா குச்சி எடுத்து நாயை கண்டிப்போட வளர்த்துறது கஷ்டம். அந்த மாதிரிதான் நம்ம வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது பரிசுத்த, இதுல ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட்டு 4 பேர் ஒழுக்கமா 4 பேர் பரலோகத்துக்கு வந்தா போதும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, எத்தனை வார்த்தைகள், எத்தனை சத்தியங்கள், எத்தனை போதனைகள். சில இடங்கள்ல ஜனங்கள் சத்தியத்துக்காக ஏங்குறாங்க, வார்த்தைக்காக ஏங்குறாங்க, ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லை. சும்மா பாட்டு பாடி ஆராதிச்சு கையை உயர்த்து எல்லாம் நல்லதுதான். பட் ஆனா வார்த்தை தான் நம்ம என்ன செய்யும்? பரலோகத்துக்கு நேராக நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். வார்த்தை இல்லைன்னா விடியல் இல்லை. ஆமென். வெளிச்சம் இல்லை. உம்முடைய பாதைகள், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. நாம் நடக்கிற பாதையில வெளிச்சத்தை காண்பிக்கிற இந்த வார்த்தை, இந்த வசனம். அல்லேலூயா. இப்ப நோவா என்ன செஞ்சார்? தன் காலத்தில் இருந்த மனுஷன் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தான் தன் வழியை.
தன் காலத்திலே வாழ்ந்தவன் துன்மார்க்கமா இருந்தான். ஆனால் ஒரு மனிதன் நோவா என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு பயந்து உத்தமனாய் நீதிமானாய் இருந்தான். காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த நோவாட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. ஒரு பேழையை உண்டாக்கு. என்ன பேழை? ரட்சிப்பின் பேழை. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு பேழையை உண்டாக்கணும். ரட்சிப்பின் பேழை. குடும்பம் ரட்சிக்கப்படணும், கணவன் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பின் பேழை. பரிசுத்தம் என்னும் பேழை, ஒழுக்கம் என்னும் பேழை. ஆமென். கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கிற ஒரு பேழை. இதெல்லாம் உடனே உண்டாக்க முடியாது. டெய்லி ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுதான் மெஷர்மெண்ட். எந்த மரத்திலையும் நீ செய்யக்கூடாது. போய் கொப்பேர் மரத்தை அறுத்துட்டு வா, அதுலதான் பேழையை உண்டாக்கணும். அந்த பேழை 300 முழ நீளமா இருக்கணும், 30 முழ அகலமா இருக்கணும், 30 முழ உயரமா இருக்கணும். 3 தட்டுகளை ஏற்படுத்து. அதுல ஜன்னலை வை, அதுல கதவை வை. அவர் சொன்னபடியே செய்தனாலதான் பேழை மிதந்தது. அல்லேலூயா. அதுல கீழையும் கீழ் பூசு, உள்ளும் புறமும் கீழ் பூசுனார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பேழை ஏதோ ஒரு நாட்டில் இருக்கு. அது ஆமென். எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல சரியா, ஆனா இருக்கு. அல்லேலூயா. அந்த பேழைக்குள் வந்தவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆக இயேசுவாகிய பேழைக்குள்ள, சத்தியமாகிய பேழைக்குள்ள, சபையாகிய பேழைக்குள்ள நீங்கள் ஓடி வரும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அழிவிலிருந்து காக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆக நோவா எப்படி வாழ்ந்தாருங்க? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனும் தேவனோடு உறவாடு சஞ்சரிக்கிறவனும். இன்னைக்கு வேற எல்லாரோடய சஞ்சரிக்கிறோம். மனுஷனோட பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம், சொந்தக்காரங்களோட பேசுறோம், அக்கா தங்கச்சியோட பேசுறோம், அம்மா பிள்ளையும் பேசுறாங்க. அதுவும் இந்த திருமணமாகி போன பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? புருஷன் வீட்டுல இருந்து அம்மாவுக்கு போன் அடிப்பாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. என்னத்தான் அப்படி பேசுவாங்களோ தெரியாது. இருக்கீங்களா? ஆக தேவ பிள்ளையே, இதெல்லாம் ஒரு மனுஷனை பரிசுத்துக்கு நேராக நடத்தாது. தேவனோடு சஞ்சரி. வாக் வித் காட். வாட் a wonderful experience. ஆக நம்முடைய வாழ்க்கை தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கையா இருக்கும் பொழுது, the day with Jesus is sweeter than the day before. இயேசுவோடு உறவாடுகிற வாழ்க்கையின் அனுபவம் நேற்றைக்கு விட இன்றைக்கு அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் இன்னைக்கு வைக்கிற மீன் குழம்பு நாளைக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றேன், ஆண்டவரோட வைக்கிற உறவு இன்னைக்கு விட நாளைக்கு நல்லா இருக்கும், நாளை விட அடுத்த நாள் நல்லா இருக்கும். Everyday walking with Jesus is sweeter than honey, sweeter than honeycomb. அல்லேலூயா. இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இனிமையான வாழ்க்கை, தேனிலும் மதுரமான வாழ்க்கை, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும் பொழுதுதான் பேழைக்குள்ள வருகிறோம். அல்லேலூயா. அழிவிலிருந்து காக்கப்படுகிறோம், இயேசுவோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறோம். ஆக இந்த எச்சரிப்பை பெற்ற பொழுது நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான். அவன் ஆதாயப்படுத்தினபடினாலே அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள் காக்கப்பட்டார்கள். அதே போல் நம்முடைய குடும்பத்தை நாம் முதலாவது ஆதாயப்படுத்தும் பொழுது உங்கள் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். பேழைக்குள்ள வந்தவனுக்கு பாதுகாப்பு, பேழைக்குள்ள வந்தவனுக்கு ஆகாரம், பேழைக்குள்ள வந்தவனுக்கு ஜீவன், பேழைக்குள்ள வந்தவனுக்கு அபிஷேகம். பேழைக்குள்ள வந்த பொழுது கர்த்தர் நினைத்திருந்தார். அல்லேலூயா. சபையாகிய பேழைக்குள்ள வாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பேழையின் கதவை திறந்து வைப்பா,
ஜோடி ஜோடியா வரும்னாரு. ஆலயத்தின் கதவை திறந்து வைக்கிறோம், ஜோடி ஜோடியா வாங்க, சத்தியத்தை கேளுங்க. அல்லேலூயா. பேழைக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அங்க பல வகையான மிருகங்கள் இருந்துச்சு. யானை இருந்துச்சு, புலி இருந்து, எல்லாம் எப்படி இருந்துச்சு? கையும் வாயும் கட்டிட்டு தான் இருந்துச்சு. சபைக்குள்ள வந்தா பல வகையான ஜனங்கள் இருப்பாங்க. என்ன செய்யணும்? யாவரோடு சமாதானமா, ஐக்கியமா, சந்தோஷமா, மன நிறைவோடு ஏறக்குறைய 1 வருஷம் 10 நாள் 15 நாள் 20 நாள் அங்க பேழைக்குள்ளாரே இருந்தாங்க. ஏதாவது குறைபட்டுச்சா? அதை போல தேவ பிள்ளைய பேழைக்குள்ள ஓடி வருவோம், வார்த்தைகளை கேட்போம். ஆமென். அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.